மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த கல்யாண எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சரி. முடிச்சிட்டு கால் பண்றேன். எந்த தடையும் இருக்கக்கூடாது. முடிச்சுட்டேன்னு சொன்னதுக்கு மட்டும் கால் பண்ணா போதும். புரியுதா? வீட்டுக்கு போனேன். தப்பிச்சு போறதுக்கு பிளான போடுனா பேசி பேசியே டயர்டாயி தூங்கி இருக்க. ஐயோ பேச்ச குறை கேக்கியா? அத்தி மணி என்ன இருக்குமுன்னே தெரியலையே. பகலா இரவான்னு கூட தெரியலையே. எப்போ தூங்குறேன் எப்போ முழிக்கிறேனே தெரிய மாட்டேங்குது. என்னை எங்க கொண்டு வச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது. பகலும் ஒரே மாதிரி தான் இருக்கு, இரவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் இப்ப பகல்ல இருக்கனா இல்லனா ராத்திரில இருக்கனா? பகலா இரவா வெயிலா மலையா ஒண்ணுமே புரியலையே. நான் எங்க இருக்கேனே புரியல. எப்பவும் வெளிச்சமா தான் இருக்குது. அப்ப ராத்திரி என்ன எங்கதான் கொண்டு வச்சிருக்கான்? உன்ன ஒரு பேச்சு பேசுறது கடை என்ன இப்படி வச்சு பழி வாங்கிக்கிட்டு இருக்க. அது சரி, நான் வந்து எத்தனை நாள் இருக்கும்? பாவம், எங்க அம்மா தேடுன்னு தேடிக்கிட்டே இருப்பாவ. நேற்று வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பரவாயில்ல, அசந்து தூங்கினாலும் ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தானே தூங்கியிருக்கேன். இன்னைக்கு மண்டைய புழக்கல, நான் இசையே இல்ல. எடி ஜாபா, எடி ரேஜலி, எப்ப போக கூட சுத்தி உங்ககிட்டே விளையாண்டு இங்க ஒத்தையில அடைச்சு போட்டுட்டு எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குடி. இப்பதாட்டி உங்க அருமலை எனக்கு தெரியுது. அத்தி நீங்க எல்லாம் பிறக்காம இருந்திருந்தா என் நிலைமை என்னத்துக்கு ஆயிருக்கும்? அத்தி நான் என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு இருப்பாளுல. எவ்வளோ சகிச்சிருக்காளுவே. இப்படியே பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கும் மண்டே புழக்க முடியாது. இன்னைக்கும் மண்டே புழந்தீங்க தப்பிச்சு போய் ஆகணும். ஆகாயமேகமாகி ஆசை தூரல் போடுவாள். நீரோடை போல நாளும் ஆடி பாடி ஓடுவாள். இவனுக்கு மட்டும் இறக்கமே பார்க்காத, மண்டைய பொலந்துரு. இசை ஏன் சவுண்ட் கொடுக்காம மண்டைய பொழக்க முடியாது? போச்சுடா அத்தி. இப்ப இவங்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகணுமே. என் வாய் கொழுப்பு எங்க கொண்டது நிப்பாட்டி இருக்கு. வாய குறைக்க முடியலையே. என்ன? ஒண்ணு இல்ல. என்ன? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையே. இந்த தேங்காய் உங்க மண்டைய பொழக்கிறதுக்கு நான் எடுத்துட்டு வரவே இல்லையே. எரியிற மாதிரியே கையில வச்சிருக்க. தேங்காவை இப்படிதான் தூக்கிட்டு போகணும். தேங்காய் எதுக்கு? தேங்காய் அதுக்கு சாப்பிடுறதுக்கு. ஊட்டச்சத்து இல்ல, அதிக ஊட்டச்சத்து இருக்கு. அத பச்சை தினம்னா யானை பலம் வரும். அதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். ஓ ஆமாமா, நீங்க திரும்புங்க. திரும்பினா மண்ணில போட்டு ஓடிடலான்னு பாக்க. உங்களை போய் யாராவது இப்படி பண்ண முடியுமா? எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா
நீ குடு குடு கிளறியானாலும் இங்க இருந்து போக முடியாது. வாசல் எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். கண்டுபிடிக்க முடியாதா? அது மந்திர வாசல்ல. அந்த மந்திரம் எனக்கு மட்டும் தானே தெரியும். நான் அந்த மந்திரத்தை சொன்னா மட்டும்தான் வாசல் திறக்கும். இல்லன்னா காலத்துக்கு நம்ம இங்கதான் இருக்கணும். ஒருவேளை இந்த தேங்காய் வச்சு என் மண்டைய பொழந்துட்டேன்னு வச்சுக்கைய, எனக்கு சுயநலவு போயிட்டு வச்சுக்கைய, நீயும் நானும் இங்கேதான் வாழணும். கொடுத்தவங்க அங்கதான் நடத்தணும். பாத்துக்க. சொன்னா கேள்வி, இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம். நிஜமாவே மந்திரம் சொன்னதா வாசல் வருமா? ஆமா. அது என்ன மந்திரம்? ரொம்ப புத்திசாலி நினைப்பு. சரி, நாம இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது? தெரியலையே. அது சொல்லலாம், இது மாயஜாலமான உலகம். இங்க எப்படி வந்தோம், எப்படி போறோம், எத்தனை நாள் ஆகுது, நமக்குள்ள என்ன நடந்தது எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. எத்தனை நாள் வந்தோம் என்னன்னு சொன்னாலும் ஓகே. அது நமக்குள்ள ஏதாவது நடந்ததா கூட? அதான் சொன்னேன், மாயஜாலமான உலகம். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதுக்கு நான் தனியா தானே படுத்திருந்தேன். இது மாயஜால உலகம். அப்படிலாம் இருக்காது. நீங்க என்ன ஏமாத்துறீங்க? ஆமா, இவளை நாங்க ஏமாத்துனாவ. ஒருவேளை உங்களுக்கே மந்திரம் மறந்துட்டுனா முடிஞ்சது. அதான் சொன்னேன், அதுக்காக வேண்டிய வேலையெல்லாம் பாப்போன்னு. எதுக்கு நாளை போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சொல்லு. என்ன வேலை? எத்தனை நாளா நீயும் நானும் மட்டும் இந்த உலகத்துல வாழ சொல்லு. ஏதோ ஒன்னால என்னால முடிஞ்சது. ஒரு சந்ததி உருவாக்கிட்டு போமா. நாம ஏன் ஒரு உலகத்தை உருவாக்க கூடாதுன்னு கேட்க. என் கேள்வி நியாயமானது என்ன? நாம ஏன் ஒரு உலகத்தை உருவாக்க கூடாதுன்னு கேட்கிறேன். காசா பணமா சொல்லு. நான் இங்க இருந்து வெளியில போட்டாலும் பரவாயில்ல, உங்க மண்டைய புழக்காம போக மாட்டேன். ஓஹோ, கதை அப்படி போதா? அப்படிலாம் போல. இப்படி போனா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஒண்ணு வேண்டாம். எனக்கு ஒண்ணு இல்ல. பாத்துக்க. உங்க பார்த்தா இங்க பலிக்காது. சரிடி, அதை விடு. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அப்போ பிடிச்சிருந்தது. ஆரம்பத்துல கூட எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் பிடிச்சது. இப்போ பிடிக்கல, அப்புறமா பிடிக்கும். கரெக்ட்? தப்பு. என்ன தப்பு? இது ஒரு காலமும் பிடிக்காது. பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. நிஜமா? நிஜமா பிடிக்காது. 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 ரவுடி பையல எங்க யாருக்காவது பிடிக்குமா என்ன? பிடிக்காது. 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 நான் உன் மனசுக்குள்ள இல்ல. இல்ல இல்ல இல்லவே இல்ல. நான் உன் மனசுக்குள்ள தான் இருக்கேன். அதான் இல்லன்னு சொல்றேன்ல. சரி, உனக்குள்ள இருக்க என்ன நான் வெளியில கொண்டு வரட்டுமா? பையன் உள்ள ஏதாவது வேண்டதால பத்திரமோ அப்படி ஒண்ணு நிரூபிக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. அப்போ ஒத்துக்க, உனக்குள்ள நான் இருக்கேன்னு. அதெல்லாம் இல்ல. சரி, அப்ப நிரூபிச்சாதான் முடியும். உனக்குள்ள நான் இருக்கேன். அப்படியா? சரி, போட்டி நிரூபிங்க பாப்போம். நிரூபிக்கிட்டா? ஒரு கண்டிஷன். என்ன? நடுசுல ஒரு கோடு போடுவேன். அதை தாண்டி நீங்க இங்க வரக்கூடாது, நான் அதை தாண்டி அங்க வர மாட்டேன். பேச்சோட இருக்கணும். ரொம்ப தெளிவா இருக்க. அத்த இசைக்கு இம்புட்டு அறிவா. ஆமா, அது என்ன அறிவு பாரு உனக்கு. அதான் இசை. பா, என்ன ஒரு புத்திசாலிட்டனா. அப்படியே என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. இந்த இசைக்குள்ள இம்புட்டு அறிவானு. அப்படியா? ஆமா, எனக்கு தெரியும். எனக்குள்ள ஏகப்பட்ட அறிவு இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எங்க கிளாஸுக்கே தெரியுமே. எப்படி யோசிச்சிருக்கேன் பத்தியலா? செம பிரில்லியன்ட் பண்ணி. ஆமா ஆமா. இந்த கோட்டை தண்டி நீ வரக்கூடாது, நான் வரக்கூடாது. பேச்சோட இருக்கணும். இங்க இருந்துகிட்டே உன் மனசுல நான் இருக்கேன்னு நிரூபிக்கணும். அதுதானே பந்தயமே. டீலுக்கு ஓகே, நான் ஒத்துக்கிடுறேன். எனக்கு ஓகே தான். ஓகேவா? வேணா ஒரு தள்ளி கூட நிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் டீலுக்கு ரொம்ப பயந்துட்டேன். சரி, நிரூபிங்க பார்க்கலாம். கோட்டை தாண்டி இங்கதான் வரக்கூடாது. நீ வாட்டில அங்கடிக்கு போய்கிட்டு இருக்கா? யார வேணாலும் நம்பலாம், உங்களை மட்டும் நம்பவே முடியாது. குறும்புத்தனம் ஜாஸ்தி, ஜொல்லு ஜாஸ்தி. அதெல்லாம் பக்கத்துல எல்லாம் வர மாட்டேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. அனுபவம் கொன்னவன். சிரிக்காதீங்கன்னு சொன்னேன். சிரிக்காதீங்கன்னு சொல்றேன்ல. அனுபவம். ஐயோ, உன்னில மண்டை பொளந்துறேன். நல்லா இருந்ததுல. எப்படி உங்க மண்டை பொளக்காம விடவே மாட்டேன். நான் இங்க இருந்து வெளியில போட்டல பரல. உங்க மண்டை பொளக்காம விட மாட்டேன். என்ன? நான் எப்படிங்க? நான் சொன்னேன், மாயஜால உலகம்னு. நான் இங்க என்ன நினைச்சாலும் நடக்கும். இப்போ நீ எனக்கு முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சு வச்சுக்கோயே, நீ எனக்கு முத்தம் கொடுத்துருவ. அப்ப இப்ப நான் உங்க மடியில இருந்து விழுந்து அடிச்சு பார்த்திருக்கியா? ஆமா, தூரத்துல இருந்தியா, அழகா இருந்த, துருன்னு வந்த, மடியில வந்து படுத்தா எவ்வளவு அழகா இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். நினைச்சு பார்க்கறதுக்குள்ள வந்து பட்டுட்டியா? சொல்லு இப்போ. சரி, அப்படியே நான் எங்க வீட்டுல இருக்க மாதிரி நினைச்சு பாருங்க பாப்போம். அப்படியா? ஆமா, நினைச்சு பாருங்க பாப்போம்.
சரி நினைச்சு பார்க்கட்டா? அப்படி நினைச்சு பார்க்க போதே நான் இப்ப எங்க வீட்டுக்கு போயிடுறேன். நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல சரி. உங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்கும். என்ன மெச்சூடா இருக்கு இந்த பிள்ளைங்கலாம். நமக்கெல்லாம் 7 வயசானாலும் மெச்சூடே வரமாட்டுக்கே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதுல இப்ப நினைக்கும் போது ஏன் சுவக்கரத்தி என்னையே அடிக்கணும் போல இருக்குது. பாத்தியா, யாருமே சொல்லி கொடுக்க வேண்டாம். பெரிய பொண்ணு ஆனா போதும். என்னமா மெச்சூடா இருக்குதுவ. அப்பப்பா, கடவுள் படைப்பு கொஞ்சம் வினோதமா இருக்குன்னு வியந்து போயிட்டேன். உன்னை பார்த்த பின்புதான் எல்லாமே புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? உண்மை 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 புரிஞ்சுது. அதான் நான் சொன்னேன் நான் புத்திசாலின்னு. பாத்தீங்களா, என்ன வச்சுதான் உங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருக்கு. இப்ப மாதிரி புரியுதா எனக்கு எவ்வளவு மூளை இருக்குன்னு? பிரமாதமா இருக்குது. சரி, பேச்சு வாக்கல நான் சொன்னதை நீங்க மறந்துடாதீங்க. அட 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 அட. என்ன பிரில்லியன்ட் தான் பண்ணி. அதான் தெரியுமே. பாரு, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசுறத நானே மறந்துட்டேன். நீ ஞாபகம் வச்சுக்க பாரு. ஆமா, சீக்கிரம் நினைங்க. எப்படி நினைக்கணும் மட்டும் பாரு. நம்ம எங்க வீட்ல இருக்கமா நினைச்சு பார்க்க சொன்னேன். ஐயோ, என்ன? அது நான் மறந்துட்டேன். நான் உன்ன மாதிரி புத்திசாலி இல்ல பாத்தியா? அதுக்கு நீ வந்து என்ன கிஸ் பண்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்ட. ஐயோ, இப்ப என்ன பண்ணன்னு தெரியலையே. கூமுட்ட நினைச்சு பார்க்கிறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல. சோ உங்களை நான் என்னத்த சொல்லனே தெரியல. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ உங்களை யார் அப்படி நினைச்சு பார்க்க சொன்னா? நான் எங்க வீட்ல இருக்க மாதிரி நினைச்சு பாருங்க. அது சரிதான். ஆனா இப்ப நினைச்சு பார்த்தா நடந்துருமே. அதை கேன்சல் பண்ண முடியாதா? என்ன பண்ண? அது சரி, கையில என்னது? அது உங்க மண்டே பழக்கிறதுக்கு நேத்து நைட்டே எடுத்து வச்சுட்டேன். தியாங்க மண்டே பழக்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசித்து பார்த்தேன் தெரியுமா? நைட்டு ஃபுல்லா? ஆமா, நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சு எடுத்து வச்சுட்டேன். கிங்ஸ்னே, உனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா? கொஞ்ச நெஞ்ச ஆட்டமாட போட்ட. அதுக்கு தான் ஒட்டு மொத்தமா வச்சு செஞ்சுட்டு இருக்காரு கடவுளு. முடியல. என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த கிங்ஸ்னுக்கு இந்த இசைதான் பொண்டாட்டி. நேத்து நைட்டே எடுத்து வச்சுட்ட. ஆமா, அது இருக்கட்டும். நான் சொன்னது என்னாச்சு? சரி, தேங்காய் யாரு? அதுவா அந்த செவுரு ஓரமா கடந்தது. டேய் செக் போட்டீங்களா? எதுக்கு? இல்ல, சும்மா முழு தேங்காய் தானே கடந்திருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? முழு தேங்காய் எடுத்து நம்ம ஒருத்தங்களை எரிஞ்சவனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு காயம் படாது. புத்திசாலி, மூளை கணக்கு போடுது. அதே தோலை உரிச்சிட்டு ஒருத்தங்க மண்டே பொளந்து பாருங்க, சும்மா நச்சுன்னு விழும். பட்டிப்புல மட்டும் புலி. அதான் கஷ்டப்பட்டதுக்கு மேல அந்த தொண்டிய புரு உரிச்சு எடுத்துட்டோம்ல. பாப்பா என்ன ஒரு அறிவுப்பா. அது சரி, நான் சொன்னது என்னாச்சு நினைச்சு பாருங்க. நான் இப்ப எங்க வீட்ல இருக்க மாதிரி நீங்க நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பாத்துறேன். ஆனா நீ பந்தயத்தை மறந்துட்டிய. என்ன பந்தயம்? அதான் உன் மனசுல நான் இருக்கு நிரூபிக்கணும். ஐயா, அப்ப சரி, டக்குன்னு வேலையை பாருங்க. சரி, முதல்ல நிரூபிங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்ல இருக்க மாதிரி என்ன நினைச்சு பார்த்தணும். ஓகே? ஓகே. என்ன என்ன? இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள். காமதேவனே மூச்சு வாங்குதே 2 ஜீவனே. நேற்று வர எனக்கிளையே ஆசை வர முளைக்கிளையே. போதும் காமதேவனே மூச்சு வாங்குதே 2 ஜீவனே. எடுத்து
மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். பரவாயில்ல, வீராப்பு. உன்னை விட மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எனக்குன்னு பிறந்தவா, இந்த கிங்ஸனுக்கு பிறந்தவா, அந்த கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு. நீ என்ன பண்ணாலும் ரசிக்க தான் செய்வேனே தவிர உன்னை வெறுக்கவே மாட்டேன். நீ பண்ற குறும்பு கூட அழகா தண்டி இருக்கு. குறும்புக்காரி வந்திருக்க பாரு எனக்குன்னு. குறும்புத்தனா என்ன, சேட்டைனா என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது கத்தி, கம்பு, கோபம், ஆத்திரம், அகங்காரம், திமுரு. ஆனா அதுக்கெல்லாம் மறு உருவமா எனக்கு வந்து பிறந்திருக்கா பாரு. எப்ப பாரு குறும்புத்தனம். சோர்வே இல்லாம சேட்டை பண்ணுவான்ல. எப்படிலாம் குழந்தைங்களை பெற்றாலும் வளர்க்க போறாளோ தெரியல. ஒன்ன பாப்பாடா, பிள்ளைங்களை பாப்பாடா, ரெண்டும் ஒண்ணு போல ரெடி இருக்கும் எனக்கு. இதுக்காவது சீக்கிரம் அந்த கண் கொள்ளாத காட்சியை பார்க்கணும். நீயும் என் குழந்தைய பண்ற சேட்டை, குறும்புத்தனம், இதுல எது குழந்தைன்னு நான் தேடணும். கடவுள் பத்தியா என் மேல எவ்வளவு இறக்க வச்சிருக்காருன்னு. ரெண்டையும் பார்த்து ரசிடான்னு கொடுத்துருக்காரு. சீக்கிரம் அதை நிஜமாக்குவேன், சீக்கிரம் நிஜமாக்குவேன். உன்னை என் குழந்தைய ஒரே கையில நான் சுமக்கணும், ஒரே தோல்ல சுமக்கணும், ஒன்ன தூங்க வைக்கணும், ஒன்ன ஆகாரம் ஓட்டணும். ஏகப்பட்ட கனவு வச்சிருக்கேன். எவ்வளவு ரத்தத்தையும் கோவத்தையும் அகங்காரத்தையும் பார்த்தனும். அதுக்கெல்லாம் சேர்த்து அமைதியான வாழ்க்கை என் பொண்ணாட்டி பிள்ளைங்களோட வாழணும். உன் கூட வாழ்ந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உன் குடும்பத்தனத்தையும் சேட்டையும் பார்த்துக்கிட்டு என் மீறி வாழ்க்கையில சந்தோஷமா கழிக்கணும். இங்க பாருடே, நீ எதை விட்டாலும் இந்த குடும்பத்தனத்தையும் சேட்டையும் மட்டும் விட்டுறாத. நான் எதுல விழுந்தனோ இல்லையோ அதுலதான் நான் உன்கிட்ட விழுந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டே. அதை ரசிக்கணும்னு நினைப்பேன், அதிகமா ரசிக்கணும்னு நினைப்பேன். உன் பேச்சு, உன் சேட்டை. I love you டி. கிங்ஸனுக்கு அது பிறந்திருக்கா பாரு. அப்பா, சந்தோஷமா இருக்குடே. டேவிட், வெளியே போகணும். காரை ஃபுல் டேங்க் பண்ணி வச்சு. டேவிட், வாக்கிங் வேண்டாம். அவன் ராபிசன் கூட வர சொல்லு. அந்த நாய் கூட அவுத்துட வேண்டாம். ராபிசன், அங்க அங்க நீ டேவிட் கூட கிளம்பு. டேவிட், ஃபுல் டேங்க் பண்ணிட்டு இல்ல. பாஷா, மாணிக் பாஷா. மாணிக் பாஷா. இசைக்கும் ஜபாக்கும் அவன் யாருன்னு தெரியாது. ஆனா உனக்கு நல்லா தெரியும். அவன் நம்ம ரெண்டு பேரும் போகும்போதுதான் பிரச்சனை பண்ணா, பெரிய பிரச்சனை ஆச்சுது. ஒன்னா அவனுக்கு நல்ல அடையாளம் தெரியும். இசையும் அவனை பார்க்கல, ஜபாவும் அவனை பார்த்தது இல்ல. ஒரு நாள் லைட்டா பார்த்துருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அடையாளம் தெரிஞ்ச அளவுக்கு அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேணா ஆகஸ்டினை பத்தி தெரியாம இருந்துக்கலாம். அவன் மாணிக்கங்க பேர்ல அவங்க ரெண்டு திட்டி சகஜமா பழகிட்டு இருந்தான். நீ என்ன இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் பாத்தியா? அவன் முதல் நாள் காலேஜுக்கு வரும்போதே எங்களுக்கு தெரியும். இசைய காலேஜுக்கு அனுப்பிட்டு கடையில வந்து திராசு பிடி பண்ண நினைச்சா கிங்ஸ். அவன் முதல் நாள் காலேஜுக்கு வரும்போதே எனக்கு தெரியும். விட்டு பிடிச்சோம். சரி, அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு நல்லா தெரியும். எத்தனை நாள் என்கிட்ட அதை பத்தி சொல்லல. சரி, குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கணும் ஆசைப்பட்ட விட்டு போதாது. உண்மையாவும் இருக்கணும். நாங்க தான் விட்டு பிடிச்சோம். என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து சொல்லுவேன்னு ஒவ்வொரு நாள் எதிர்பார்த்தோம். நானும் உங்ககிட்ட கேட்கல, நீ யார் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். எனக்கு தெரியாது, என்ன நம்பு. தெரியாது, சரி விடு. இன்னிசை கல்யாணத்துக்கு அவன் வருவான்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இசை கிங்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்திருக்கா. மாணிக் பாஷா வருவான், மாணிக் பாஷா வருவான்னு 100% நம்பிக்கை. அதுதான் காதலி. அவன் ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே. நீ யார்ட்ட வேணாலும் பழகு. அதை எங்ககிட்ட சொல்லணும் உனக்கு தோணல. உனக்கு அவ சொன்னல, கிங்ஸ் கிட்ட ஒவ்வொரு நாள் சொல்லிருக்கான்ல, என் ஃப்ரெண்டு மாணிக்கம், என் ஃப்ரெண்டு மாணிக்கம், கூமுட்டா மாணிக்கம் அப்படின்னு தனம் பேசியிருக்கான். உன் வாயிலிருந்து ஒரு நாளாவது அந்த பேரை வரும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆரம்பத்துல உனக்கு தெரியாதுதான், அவன் முகத்தை நீ பாக்கலதான். அது எனக்கும் தெரியும். நம்ம காலேஜுக்கு புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், என்கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கான், என்கிட்ட நல்ல பழகுறான் அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லிருக்கணுமா, சொல்லிருக்க கூடாதா? உண்மை என்ன தெரியுமா? இசை இருக்கா பாரு, அது உண்மை. இப்ப நாங்க யார்கிட்ட பழகக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லலையே. ஒரு பொண்ணா பாதுகாக்க வேண்டியது அவளை கட்டிக்க போறவன், கட்டிக்கிட்டவன் பொறுப்பு. நீ நூஸ் ஏதோ உண்மையா இருக்கணும். என்ன நடந்தது, யாது நடந்தது சொல்லணும். பாக்குறவங்க, பழகுறவங்க, பேசுறவங்க பத்தி பேசணும். நீ வாயே திறக்கல. ஜபா கூட இங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தா. ஏன்னா அவங்க மனசு அப்ப எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? அவங்க சகஜமா பழகிருக்காங்க, அப்படிதானே? நீ ஏன் சொல்லல? எனக்கு பெருசா தெரியல, சொல்லணும்னு தெரியல. சொல்லணும்னு தெரியலையா, இல்ல மறைக்க நினைச்சியா? சரி, எனக்கு இப்ப அதை பத்தில எந்த கவலையும் இல்ல. கல்யாணத்தன்னைக்கு அவனை எங்க கூட்டிட்டு போன, எதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன, அது எப்படி காருக்குள்ள அவன் கூட
இசைய வெளியில விட்டாதான் எதிரி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னா அன்னைக்கு கிங்ஸ் இசை கிட்ட வேணும்னே வம்பு இழுத்தா. கிங்ஸனும் இசையும் அந்த வீட்டுல தான் இருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? இசை அங்க இருந்து கிளம்பிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவங்க ரெண்டு சண்டை தான் போட்டுட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அங்க இருந்து இசை போயிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி, இசையும் கிங்ஸனும் ஒரே ரூம்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, அது ஃப்ரெண்டு ரெண்டு ஒரே ரூம்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அத கூட பொறுத்துக்கலாம். ஆனா அங்க இருந்து அவ கிளம்பிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? கிளம்பி அவ வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது நாங்க போட்ட பிளானு, அது எப்படி உனக்கு தெரியும்? சொல்லு சொல்லு சொன்ன. உன்னை போய் காதலிச்சு அரவணைச்ச பாரு, வாமிட்டு வந்துடி. நாங்க ரவுடிங்க தான், ராதாக்கள் தான். ஆனா நேர்மையானவங்க. எவன் பொருளையும் அநாகரிகமா எடுத்ததும் கிடையாது. கொடுத்த வாக்குக்காக உசுர கூட கொடுப்போம். உசுரி எங்களுக்கு மொசருக்கு சமம். உசுரையே நாங்க பெருசா நினைக்க மாட்டோம். ஆனா அதை விட மானத்தையும் கௌரவத்தையும் பெருசா நினைப்போம். சொன்ன வாக்குக்காகவும் கொடுத்த வாக்குக்காகவும் உசுர கூட கொடுப்போம். ஆனா நான் உன்னை விரும்புறேன்னு உனக்கு நல்லா தெரியும். உன் கூட வாழ ஆசைப்படுறேன்னு உனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் துரோகம் பண்ற. நாங்க யார வேணாலும் மன்னிப்போம். துரோகம் பண்றவங்களை மட்டும் விட்டு வைக்கவே மாட்டோம். அது என்னைக்குனாலும் ஆபத்தை. உன்னை காதலிச்ச பாத்துக்காக தான் உசுரடை விட்டுருக்கேன். கிங்ஸுக்கு இருந்த கோத்து பண்ணி கூட கொண்டு துண்டமாக்கிருப்பேன். உரிமையா எனக்காக சொல்லு. அவ அங்கிருந்து சண்டை போட்டு போவான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது நாங்க போட்ட பிளான். சொல்லு, எப்படி அவ அங்கிருந்து போவான்னு உனக்கு எப்படி தெரியும்? வா போ, நிப்பாட்டு. மூஞ்சில அடிச்சிருவேன். இப்ப எனக்கு உன் மேல எந்த காதல் இல்ல கேட்டியா? எனக்கு என் தொழில் என் தன்னோடு தான் ரொம்ப முக்கியம். சொல்லு, இசை அங்க இருந்து போவான்னு உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு எதுக்கு அகஸ்டினை மாட்டி விட்ட? அவன் உசுருக்கு எதுக்கு உள்ள வச்ச? அவன் உசுருக்கு மட்டும் அன்னைக்கு ஏதாவது ஆயிருந்ததே நீ உசுரோட எடுத்துக்க மாட்டேன். நாங்க வாக்கு கொடுத்துக்கொண்டே. அகஸ்டின் அப்பாவுக்கு நாங்க வாக்கு கொடுத்துருக்கோம். அவன் அப்பனுக்கு ஒத்த புள்ள, கௌரவத்துக்காகவும் தன்மானத்துக்காகவும் பார்த்த புள்ள. எங்களால அவன் உசுருக்கு ஆபத்து வரும்னு அவர் இங்க வந்து எங்க கால வந்து விழுந்தாரு. அன்னைக்கு நாங்க வாக்கு கொடுத்தோம், இந்த மண்ணுல எங்களால ஒரு நாளும் உசுருக்கு ஆபத்து வராதுன்னு. அது மட்டும் இல்ல, எவனும் அவன் மேல கை வைக்க முடியாதுன்னு வாக்கு கொடுத்திருக்கோம். இங்க எவனும் அவன் மேல கை வைக்க முடியாது. வைக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். இசைக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தோமோ அதே பாதுகாப்பு அவனுக்கு நாங்க கொடுத்தோம். வாக்கு கொடுத்துக்கொண்டே. வாக்கு தவறுனா நாங்க செத்ததுக்கு சமம். சொல்லு, எதுக்காக ஆகஸ்டினை கொல்ல பார்த்த? இப்படியே பேசிட்டு இருந்த இதே இடத்துல உனக்கு கொண்டு துண்டு பத்துவேன். உன்னை ஒத்துக்க தெரியாது. கோத்து கலப்பாத, சத்தியமா சொல்றேன். நான் அடிச்ச நீ செத்தா போயிருவேன். உன்னை ஒத்துக்க. நான் காதலிச்ச புள்ளைய தொடக்கூடாதுன்னா கிங்ஸில் போயிருக்கோம். நான் காதலிச்ச பக்கத்துல கூட நிக்க கூடாதுன்னா அவன் தூரம் ஒதுக்கிட்டான். அன்னைக்கு அவனுக்கு இந்த ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் கண்ட துண்டமாக்கி பாட்டேன். நான் பொறுமையா தான் இருந்தேன். நான் பொறுமையா இருக்கிறதுனால அவன் பொறுமையா இருந்தான். சொல்லு, இசை கிங்ஸின் கிட்ட கோபப்பட்டுட்டு போனான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது கிங்ஸிற்கு மட்டும் தெரிஞ்ச இசை தானே, உனக்கு எப்படி தெரியும்? அது ஒண்ணு. ஆகஸ்டினை எப்படி அந்த காருக்குள்ள கூட்டிட்டு போனேன்? விசவ தாக்கும் போது அவன் மட்டும் பாதிப்படைஞ்சா உனக்கு எதுவுமே ஆகல. எப்படி? இசைய டிக்கிக்குள்ள அடிச்சு வச்சதே நாங்க தான். அதுவும் நீங்க இருந்த இடத்துல 10 அடி தள்ளி. எதுக்காக இசையை நீ காட்டி கொடுக்க போன? சொல்லி, அவனுக்கு உசு தோழி தானே, அவன் வெளியிருந்து என்ன பொண்ணு தானே, அவன் மேல உண்மையில பாசத்தோடு இருக்கிறவ தானே, ஒரு பண்ண பிள்ளை தானே. எதுக்காக அவளை காட்டி கொடுக்க போன? ஆகஸ்டின் என்ன நோக்கத்துக்காக சுத்துறான்னு உனக்கு தெரியாதே. நாங்களும் ஒரு பிளான் வச்சிருக்கோம். எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அப்பங்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் தான் உசோட இருப்பான். இசையை பார்த்ததுக்காகவும் இசையை அட்டையை நடிச்சதுக்காகவும் அதுக்கப்புறம் உசோட இருக்க மாட்டான். சொல்லு, என்ன நடந்தது? நீ உண்மையிலே இப்போ கேட்கிற. என்ன விரும்பினது உண்மைன்னா எல்லா உண்மையும் சொல்லு. தெரியாது. கட்டிக்க போறவனுக்கும் உண்மையா இல்ல, கூட பழகினவனுக்கும் உண்மையா இல்ல. ஓ, அன்னைக்கு இசைக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ நிம்மதியா இருந்திருப்ப. இல்லைன்னா இசை மேல உனக்கு பொறாமையா? அன்னைக்கு அகஸ்டின் கையில அவன் மாட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு தெரியும். தெரிஞ்சும் அவன் வாழ்க்கையோட நீ விளையாண்டுருக்க. அவன் உசு ஒரே நொடியில போயிட்டா கூட நாங்க யாரும் கலங்க மாட்டோம். அவன் மானத்துக்கு ஏதாவது ஆயிருந்தா உங்க அப்பன் சொல்லி நீ செய்யலன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் அப்பனுக்கு தெரியும் ஒன்ன வச்சு வேலையை முடிச்சா நாங்க கண்டுபிடிச்சிருவானு. சத்தியமா உங்க அப்பா ஒன்ன வச்சு வேலை வாங்கியிருக்கவே மாட்டான். வேற யாருக்கும் நீ வேலை செஞ்சிருக்க. அது யாரு? அது யாரு? சொல்லு, யாருக்காக இந்த வேலை பார்த்த? எதுக்காக பார்த்த? சொல்லு. 10 மணி ஆகுது, இன்னும் வரக்கான அவளை வரவே இருக்க மாட்டாள. மணி 10 மணி ஆகுது. வரவில்லை, வரவழியில எதுவும் ஆபத்தா?
ஜோசப் சார். எஸ் சார். இயல் வந்துட்டாங்களா? இல்ல சார். ஏதாவது இன்ஃபார்ம் எதுவும் பண்ணாங்களா? இருங்க சார், செட் பண்றேன். இது லைக் பண்ணாதே. அவளை போக்கணும், எனக்கு பைத்தியமே பிடிச்சிருவேன். இவன் இப்படிதான் அறிவு இல்லாம கத்திட்டு இருப்பா. நீ போமா. யோ வாய தரதே. அதே மாதிரி நானும் சொல்றேன், என் மாப்பிள்ளைய பத்தி நீ தப்பு தப்பா பேசுன பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன். என்ன ஓய் ரொம்பதான் மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வைக்கிறே. அத நாதைய முடிவு பண்ணனா அந்த கிங்ஸின் பையன் என் வீட்டுக்கு மாப்பிள்ள. உன்ன மாதிரி நன்றி கட்ட ஜென்மத்தை நான் உலகத்திலே பார்க்கல. இதுல வேற நாத்தனார் துரோகம் பண்ணிட்டாங்க. நீ பண்ணது ஒண்ணுதான், அவங்க பண்ணது ஒண்ணுதான். ஒண்ணுக்கொண்ணு சலிச்சதில்லை. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. நான் பேங்குக்கு போகணும். என் வாழ்க்கை கெடுத்தாத. எனக்கு பேங்குக்கு போனாதான் நிம்மதியா இருக்கும். நான் போறேன். அங்கேயே அந்த ரவுடி பையன் இருக்கான், அந்த சாம பையன். அறிவு இல்லாம மாப்பிள்ளைய அவன் வேணும் சொன்ன மூஞ்சில அடிச்சிருவேன். என்னையா என்னையா ரொம்ப பேசுனவே. இந்த பார், வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தான். கோழையாவே நான் இருந்ததுனால நான் எதையும் சாதிச்சதும் இல்ல, வீரனா இருந்து அவன் இழந்ததும் எதுவும் இல்லை. முன்னாடியெல்லாம் கோண பயிர்வன கூட்டானுவேன். என்னைக்கு கிங்ஸி மாப்பிள்ள கூட என்ன பார்த்தானுங்களோ அன்னையில இருந்து வாங்க சார் போங்க சாருங்கானுங்க. மதிப்பு குறைவாவே நடத்திட்டு மதிப்பு கிடைச்சா தெரியும்டி அந்த வழி எப்படி இருக்கும்னு. 3 பொம்பளை பிள்ளைய பெத்துட்டமேனு கூனி குறுக்கிதான் நடந்தேன். ஏன்னா இங்க அப்படித்தானே இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, 3 பொம்பளை பிள்ளைல பெத்தாலும் நீங்க சிங்கம் தான் நிரூபிச்சு காட்டினாரு என் கிங்ஸி மாப்பிள்ள. 3 வைரத்தை பெத்திருக்கீங்க, தலை நிமிர்ந்து நடங்கன்னு எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது கிங்ஸி மாப்பிள்ள. எங்க குடும்பத்துக்கெல்லாம் கிடைக்காத ஒரு குடும்பம்னா உங்க குடும்பத்துல கிடைச்சிருக்கு. கடவுளுக்கு உங்க மேல ரொம்ப பாசம். அதான் 3 பொம்பளை பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு. இல்ல 3 தேவதைகளை கொடுத்துருக்காருன்னு எனக்கு தைரியத்தை கொடுத்து என்னை தன்னம்பிக்கையோட தலை நிமிர வச்சவரு. 3 பொம்பளை பிள்ளைங்களை பெற்றதுனால எங்கேயுமே கத்தி கூட பேச முடியாது. ஆமா, ஒரு சபையில போய் நின்று பேசக்கூட முடியாது. பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களாம் எவ்வளவு வந்து பேசுறான்னு. அது மட்டும் இல்ல, எனக்கு எவனாவது கேட்டு செய்தா கூட அவனை எதிர்த்து கூட என்னால பேச முடியாது. பயம். பொம்பளை பிள்ளைய பெத்துட்டேன்னா பயம். நான் ஏதாவது வீம்பு கட்ட போய் அவனை என் பிள்ளைகிட்ட ஏதாவது பண்ணிட்டானுவேன்னு அப்படிங்கிற பயத்திலே கூனி குறுகி குறுகி வாழ்ந்து பழகின வண்டினா அதெல்லாம் உடைச்சிருந்தது அந்த சிங்கங்களே. இன்னைக்கு பாரு, தலை நிமிர்ந்து நடப்பேன். வாங்கடா மோதி பார்க்கலான்னு நிப்பேன். எனக்கு அவங்க தான் மருமகனா வரணும். வாடி, சாகும் போது எடுத்துட்டி கொண்டு போறா. அவங்களுக்கு பிறக்க போற புள்ளையத்தான் நான் கைய பிடிச்சு நடப்பேன். ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த உமக்கு என்ன கிறுக்காயா பிடிச்சிருக்கு? புள்ளைய கொண்டு ரவுடி பையனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரவுடி பையன் உன் புள்ள இன்னும் சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடினா பாரு, அவனும் ரவுடி பயிலுவேன். முகில்கிட்ட இதே 1 வருஷம் பழக விட்டு பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும். என் மாப்பிள்ளை பத்தி நீ ஏதாவது தப்பு தப்பா பேசுன ஏமா, நீ போமா. இங்க நம்ம போக கூடாது. நீ வேலைக்கெல்லாம் போனது போதும், உள்ள போ. அந்த ரவுடி பையன் கடத்துல நீ வேலை பார்க்க வேண்டாம். நான் கூட ஏதோ படிச்ச பையன் நினைச்சேன். அவன் எல்லாத்துக்கும் மேல வந்து வந்திருக்கான். அவன் என்ன முறைக்கா அன்னைக்கு ஒரு கொத்துனா பாரு. ஒரு வயசான பொம்பளைன்னு பார்க்காம என்ன அடிக்கிறதுக்கே கைய வாங்கிட்டான். ஆம்பளைன்னு பார்க்காம சட்டை பிடிச்சு இழுத்தா என்னமோ நீ செஞ்சதெல்லாம் சரிங்க மாதிரியா அவங்க செஞ்ச மட்டும் தான் தப்புங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வீட்டுல வந்து நின்ன ஆம்பளைங்களை நீ என்ன மாதிரி பேசுன? பொம்பளைங்களுக்கு மட்டும் மானம் இல்ல, ஆம்பளைங்களுக்கும் உண்டு. அவங்கள அவ்வளவு கொச்சா பேசுற. உன் பிள்ளை இப்படி யாராவது பேசினா நீ விட்டுருப்ப? இல்ல எங்களெல்லாம் அப்படி யாராவது பேசினா நாங்க தான் விட்டுருப்போமா? மானங்கதே 2 பேருக்கும் ஒண்ணுதான், புரியுதா? அன்னைக்கு நீ பேசின பேச்ச கட்டி எனக்கே காதே கூசிட்டு. அன்னைக்கு கிங்ஸனுக்கு வந்த கோவத்துக்கு உன்னை அடிச்சிட கூடாதுங்கக்காகத்தான் இசி இங்க கூட்டிட்டு போனாரு. அப்பவும் அவங்களே அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. நீ பேசின பேச்சுக்கு கை வச்சிடக்கூடாது, அதுவும் அப்பாவுக்காக. இல்லன்னா அன்னைக்கு அடிச்சால செத்துருக்க மாட்டா. நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கத்தான் எனக்கு கடவுள். எதையாவது மோத்துன்னு நினைச்ச. என்னடி நடக்குதுங்க? இவ்வளவு எப்படி பேச படிச்சிருக்க? என் பிள்ளைக்கு உண்மை தெரியும். வாய குறை, தயவு செய்து வாய குறை. இன்னைக்கு இது குடும்பமா, நீ ஒரு மனுஷியா சுமங்கலியா இருக்கனா? நீயா இருக்கனா?
அதுக்கு அவங்க தான் காரணம். ஓய மூடிக்கிட்டு நில்லை. நான் வேலைக்கு போடும். வாயை குறைச்சிட்டு வழிய விடு. இங்க நீ எப்படி போறன்னு நானும் பாக்குறேன். அப்ப பெத்தோளுக்கு மதிப்பே கிடையாது அப்படிதானே? வழிய விடுன்னு சொன்னேன். அந்த சாம பையர் கட்டுக்க நீ வேலைக்கு போக கூடாது. நான் வேலைக்கு போகணும். நான் அவரு வேலை பார்க்கற இடத்துல தான் வேலை பார்ப்பேன். எதுக்கு? எதுக்கோ நான் வேலைக்கு போகணும். வழிய விடு. வா போலாம். பாவி பையவளா, குழி தோண்டி புதைக்கிறதுக்கு வந்துட்டானுங்களே. வாய குறமா, அவ எதுக்கு வரணும்? அப்படியே வேலை பார்த்தா இங்க திங்கன்னு அவசியம் இல்ல. பட்டடியா செத்துட்டாலும் பரவாயில்ல, அவ வேலைக்கு வர மாட்டா. நீ கிளம்பு வா. வேலை அவ்வளவு பெண்டில கிடக்குது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா. ஓகே சார், நீங்க போங்க, நான் வரேன். போன கோலை தரிச்சிருவேன். வா. அத்தாவ வர மாட்டா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. வேலை பாக்கி இருக்குது, அவ முடிக்கணும். அக்ரிமெண்ட் போட்டு தான் பேங்க்ல வேலைக்கு சேர்ந்திருக்கான். அப்படி திடீர்னு நிப்பாட்ட முடியாது. அப்படி நிப்பாட்டுனா 3 மாசத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும். திடீர்னு நிப்பாட்டினா அவன் மேல கேஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. இவ பாட்டுக்கு நிப்பாட்டிட்டு போயிட்டானா அங்க கிடக்க வேலை யாரு பாக்கா? இன்னொருத்தங்களை வேலைக்கு வச்சு அவருக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து அந்த 3 மாசம் என்ன செய்ய முடியும்? மாநில விளக்கு போட்டோம் குடும்பமா உள்ள போயிருவீங்க. மரியாதையா அவளை வேலைக்கு அனுப்புங்க. நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், செயல்ல காட்டிடுவேன். ஏன் வா. இவளுக்கு என்ன இளவு தெரியும் தம்பி? அவ வருவா, நான் கண்டிப்பா நானே கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. நானே கூட்டிட்டு வரேன் மாமா. நீங்க அமைதியில உட்காருங்க. வெயில்ல நீங்க வர வேண்டாம். ஏன் வா. சாரி, என்னாலதானே உனக்கு பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பார்க்காம தான் என்னால இருக்க முடியாது. உனக்கு தெரியாதே, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகி போச்சுது. சரி பாரு, வாங்க. சரி, உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ நிம்மதியா பெருமூச்சே வருது. உன்னை பார்த்துட்டோங்கிற நிம்மதி. ஏன் அது எப்படி நான் உங்களை பார்க்காம இருப்பேன்? பயந்துட்டேன். நீ வராம போயிருவேன்னு, உன் முகத்தை பார்க்க முடியாம போயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். உன் முகத்தை பார்த்ததே பல நாள் தாயை புரிஞ்ச குழந்தையோட இயக்கம் போல இருந்தது. அந்த குழந்தைக்கு தாயை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அப்படியே இருந்தது. உன் முகத்தை பார்த்த உடனே நிம்மதி பெருமூச்சே, விவரிக்க முடியாத சந்தோஷம், ஒரு மனசுக்குள்ள ஒரு சமாதானம். என்னவளை நான் பார்த்துட்டேன், என்னவா எனக்கானவா என்னோடு இருக்க போறாங்கிற ஒரு சந்தோஷம். இவன் என்ன இவங்கிட்ட நெருங்கி பேசுற மாதிரி இருக்குதே. சரி போலாமா? ஒரே வாட்டி கட்டிக்கிட்டா. எங்க அம்மா இருக்காங்க, சும்மா இருங்க. உன்னை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி முத்தம் தான் வந்தேன். மாமாலாம் இருந்தனால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ முடியலடி, முடியாது. நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போறேன். ஐயோ காரியமே கேட்டோம். எங்க அம்மா இருக்காங்க, சும்மா இருங்க. முடியாது. வேண்டாம். எடி கை கழுத்து தந்து வருது. வண்ணம் அறியாத ஏழை இவனோ, உள்ளம் திறந்து பேசாத ஊமை இவனோ, காதில் கேட்ட வேதம் நீயே, தீபம் தந்த தீபம் நீயே, கையில் நான் ஏந்தும் காதல் நீதானே, நீ இல்லாமல் கண்ணீருக்குள் மூழ்கி போவேன், உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனேன். தீபம் தந்த தீபம் நீயே, கையில் நான் ஏந்தும் காதல் நீதானே, நீ இல்லாமல் கண்ணீருக்குள் மூழ்கி போவேன், உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனேன். இப்படியே கனவே சித்திரவும் சம்மதமே, வந்தாய என்னோடு எதனாலே சொல்